இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாப்பிள்ள ஜம்முன்னு இருக்கிறாரு, உன்னாண்டதா குறை இருக்குமா? எங்க போய் எனக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்த? எங்க? ஏய், இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா கையெத்துரு, இல்லனா உன் மூக்கு வாயெல்லாம் அச்சு பேத்துருவேன். கயிறு கையெடு, கையெடு சொன்ன. மனசுல பெரிய அப்பல் ஆஸ்பத்திரி டாக்டர் நினைப்பு என்னடா குறை இருக்கு, குறை இருக்கு, குறை இருக்கு, குறை 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 மூஞ்சில பாரு, மூஞ்சில பாரு. சத்யா வேணாம் சத்யா, நாங்களா சொல்லல சத்யா. பின்ன ஒரு பொண்ணுதான் சத்யா அப்படிலாம் சொல்லுச்சு. எந்த பொண்ணு? போய் 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 சொல்ற, ட்ரம் மாதிரி நின்னு போய் பேச. அந்த பொண்ணுதான் சத்யா. யாவோ அவ? அக்கா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. அட போமா, இப்ப மட்டும் நீ வரலனா என் மூக்கு வாயெல்லாம் பஞ்சர் ஆயிருக்கும். வாங்கடி போலாம். எம்மா, என்ன கொட்டு கொட்டுறா இந்த பொண்ணு? ஏய், எதுடி நீ இப்படி பண்ண சொன்னா? அவங்க அப்படி பேசும்போது அண்ணன் டென்ஷன் ஆச்சா? ஃபீல் ஆச்சா? அதான் நமக்கு வேணும். நம்மளாலதான் நம்ம வைஃப மத்தவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு நினைச்சு அண்ணனுக்கு ஃபீல் ஆகணும். அப்பதான் அண்ணனுக்கு உங்க மேல அக்கறை வரும். அவர் பண்ற தப்பு என்னன்னு அவருக்கும் புரியும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அண்ணன் உங்களை தானா நெருங்கி வருவாரு. வந்தா சந்தோஷம். கண்டிப்பா வருவார் அண்ணி, நீங்க வாங்க. என்ன சார், ஏதாவது வேணுமா? இல்ல, எதுவும் வேண்டாம். அப்புறம் கிச்சன்ல வந்து நிக்கிறீங்க. அது நீ ஏன் கோயிலுக்கு வரல? இன்னைக்கு உங்க அப்பா அம்மா கல்யாணம் நாள்ல, அதான் நிறைய வேலை இருந்துச்சு. ஓ, அதான் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தியா? பட் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்படின்னா? அது அப்படின்னா என்னன்னு தெரியல, உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. அப்படி இருந்தா எனக்கு என்னென்னவோ மாறி இருக்கு. சார், என்ன சார் பண்றீங்க? நீங்க இதை வைக்க கூடாது சார். வாய், கோயில ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேர் என்ன? குருக்கள். அவர் எல்லாருக்கும் வச்சு விடுவாரு. சார், அது வேற இது வேற. நீங்க எங்க குங்குமத்தை வச்சுட்டு போங்க சார், நான் எடுத்துக்கிறேன். எதுக்குமே சிக்க மாட்டேங்கிறாளே, இவகிட்ட வேற ஏதாவது புது ரூட்டு தான் எடுக்கணும். சார், வச்சுட்டு நீங்க இங்க இருந்து போங்க, நான் எடுத்துக்கிறேன். உனக்கும் சேர்த்துதான் வேண்டிக்கிட்டேன். பட் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே மாட்ற. இட்ஸ் ஓகே, catch you soon. இப்ப நீங்களும் ஃபீல் பண்ண மாதிரி இருக்கணும். நான் அப்படி இருக்கணும்? நீங்க ஃபீல் பண்ணா நம்ம மேலதான் தப்பு இருக்குன்னு அண்ணனுக்கு குற்ற உணர்ச்சி வரும். அதனால உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு வருவாரு. அந்த சமாதானத்தை நீங்க உங்களுக்கு சாதகமாக்கிக்கணும் அப்படின்ற. இப்போ பாரு, அசத்திர. இந்த மூஞ்சி ஓகேவா? டபுள் ஓகே. சரி, நான் அப்படியே போறேன்.
எல்லாத்தையும் கேட்டுன்னு என் வாழ்க்கை பூரா இப்படி மனசு நொந்துன்னு தான் வாழணும்னு என் தலையெழுத்து பொழுகுது. ஐயோ என்னங்க ஏங்க இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த பிரச்சனை என்னால தானே வந்துச்சு. இதை நானே சால்வ் பண்றேன். இந்த பிரச்சனைக்கு நானே ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். போதுமா? என்ன செய்ய போற அவள் பேபி? சொல்லு சொல்லு சொல்லு. வெயிட். இன்னைக்கு அந்த பொம்பளைங்க உங்ககிட்ட அப்படி பேசினப்போ எனக்கே ரொம்ப சங்கடமா தான் இருந்துச்சு. அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போனனால தானே இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. இனிமே நம்ம சேர்ந்து கோயிலுக்கே போலங்க. போதுமா? பேச மாட்டான் இவனெல்லாம். இந்த தலகாணி என்னங்க? ஒன்னும் இல்ல. நான் சொன்னது கரெக்ட் தானே? ரொம்ப கரெக்ட். ப்ராப்ளம் சால்வ் இல்ல. இதுக்கு போய் எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ என்னத்த சொல்றது. போங்க. போறான் பாரு. தொண்டம் தொண்டம் அறிவு கட்டு முண்டம். முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. ஒர்க் அவுட் ஆகலையா? மொக்க வாங்கிட்டோமா? பேசாம ஓடிடலாம். ஏங்க நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன். போயிட்டு வரேன். ஓகே? ஏங்க உங்ககிட்ட தாங்க சொல்லிட்டு இருக்கேன். நான் ஆபீஸ் கிளம்புறேங்க. ஊவா. பாஸ்கர் எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. 2 பேரும் சர்ப்ரைசிங்கா வந்திருக்கீங்க. ஆமா. வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க உட்காரா. சரிடா, உட்காருங்க. உட்காருமா. சாரி சதா, சௌமியா கல்யாணத்துக்கு எங்களால வர முடியல. அதான் பொண்ணு மாப்பிள்ளையை நேர்ல பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோம். பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிடு, பார்த்துட்டு போயிடுறோம். என்னடா என்ன யோசிக்கிற? அது அவங்க இப்பதான் வெளியில போனாங்க. வீட்ல இல்லடா. அதான். இல்ல அவங்க வீட்ல தான் இருக்கிறாங்க.